வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெஸ்லா மாடல் 3 காரை ட்ரைவ் பண்ண போகிறோம். ஒரு பெரிய லாங் ட்ரைவ் பண்ண போகிறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஆஸ்திரேலியாவில் மோஸ்ட் ஐக்கானிக்கான இடமான 12 அப்போசில்ஸ்க்கு போக போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காரை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவும் இருக்கும். அட் த சேம் டைம் அதையும் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 கண்டென்ட் ஒரு வீடியோவில். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேயே எலக்ட்ரிக் கார்ஸ் மேலே இருக்கிற ஒரு பார்வையை புதுசாக ரீஷேப் பண்ண ஒரு கார் நம்ம இந்த டெஸ்லா மாடல் 3 சொல்லலாம். இதோடைய மினிமலிஸ்ட் டிசைன், ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், டெக்னாலஜி இது எல்லாமே இந்த மாடல் 3 கார் ஒரு குளோபல் பெஸ்ட் செல்லராகவும் மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேயே ஒரு பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்சைட் த கேபினில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி மினிமலிஸ்டிக் தான் சொல்லணும். என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு லக்ஸரி காருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த கேபின்குள்ளே ஃபீல் ஆகும். அதுலேயும் இந்த ஆல் கிளாஸ் ரூஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் உங்களுக்கு உள்ள ஃபீல் ஆகும். இந்த டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு டாமினேட்டாக ஃபீல் ஆகிறது இந்த 15 இன்ச் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான். இது ஹாரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக சென்டரில். இந்த டிஸ்பிளேல என்டையர் காரோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இட் கண்ட்ரோல்ஸ் நியர்லி எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த கார். நேவிகேஷன்லேருந்து மியூசிக், கிளைமேட், டிரைவர் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியோட ஃப்ளோவை கூட நம்ம இந்த டச்சில் செட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி நமக்கு எந்த ஆங்கிளில் வேணும்னு. யூஸ்வலாக நம்ம ஃப்ளாப்பில் பண்ணுவோம், பட் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம டச்சில் தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit from the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. Just when the bullets fly, I'm the last one to die. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மூத் அண்ட் ரெஸ்பான்சிவ் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்மளுக்கு இந்த வண்டி கொடுக்குது. இந்த காரும் உங்களுக்கு லைட் அண்ட் எஜைலாக ஃபீல் ஆகிறதுனால இந்த காருடைய லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு ஒரு எக்ஸலண்ட் ஹேண்ட்லிங்கை கொடுக்குது. இந்த டெஸ்லா மாடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் வருது. நம்ம இன்றைக்கி வச்சிருக்கிறது லாங் ரேஞ்ச் ஆல் வீல் டிரைவ். இது பார்த்தீங்கன்னா 0 to 100 4.4 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெஸ்லாவில் ஆட்டோ பைலட் இருக்குன்னு. ஸோ ஆட்டோ பைலட் செட் பண்ணி நம்ம ஓட்டலாம் சொல்லிட்டு அந்த மோடில் நம்ம செக் பண்ணிட்டு ஓட்டணும். பட் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட்டில் போட்டோம். ஆட்டோ பைலட்டில் போட்டதுனால என்னென்னா கொஞ்சம் நம்மளுக்கு போர் அடிக்குது. ஆக்சுவலாக நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம என்கேஜாக இருப்போம். ஸோ க்ரூஸில் போய் அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சாலே நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். இதில் ஆட்டோ பைலட் செட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஆக்சுவலாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்காது. கார் ஓட்டுற அந்த நம்ம அது அட்டானமஸாக ஓட்டுறதுனால நமக்கு அந்த ஒரு மேனுவலாக கார் ஓட்டுற அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த காரில் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. லைக் ஒரு இண்டிகேட்டர் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கை இப்படி வரும். இந்த இடத்துல ஒன்று ஜெர்மன் கார்ஸில் வந்து ரைட்டில் வரும், மற்ற காரில் லெஃப்ட்டில் வரும். இந்த காரில் 2 பக்கமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் தெரியுதா, இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பணும் அப்படின்னா இந்த இடத்துல உடனே லெஃப்ட் கேமரா ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்து திரும்பலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயமும் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆட்டோ பைலட் மாதிரி இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டிக்கு இருக்குது. ஃபுல் செல்ஃப் டிரைவிங் பேக்கேஜ் எடுத்துக்கலாம் நம்ம இந்த வண்டி வாங்கும்போது. FSD இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் அப்கிரேட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக லேன் சேஞ்ச் பண்ணுறது, டிராஃபிக் லைட் ரெகக்னைஸ் பண்ணுறது எல்லாமே அந்த FSD பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூட் ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆக போகுது ஆஃப்டர்நூன். இப்போது நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 கிளம்பணும். ஸோ
இங்கேருந்து கரெக்டாக 3 hours ட்ராவல் இது. ஆல்மோஸ்ட் அதில் 2 மணி நேரம் கடந்துட்டோம். இன்னும் 1 hour தான் இருக்குது. 1 hour 5 minutes தான் இருக்குது. 84 kilometer இருக்குது இன்னும் கரெக்டாக. அண்ட் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா 50% இன்னும் சார்ஜ் இருக்குது. நம்ம 95 எடுத்தோம். இன்னும் 50% சார்ஜ் ரிமைனில் இருக்குது. நீங்கள் இங்கே கிரேட் ஓஷன் டிரைவ் நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா செல்ஃப் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா செல்ஃப் ட்ரைவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் டிரைவிங் ரோடு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் ஓஷன் டிரைவ் இருக்குது. சார்ஜ் போட வந்திருக்கோம். ஸோ இங்கே பே பண்ணிடணும் இவங்ககிட்ட. ஒரு 30 minutes சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு $5 ஆகும். $5 to $10 கிட்ட ஆகும். $10 an hour, $5 half hour. So. Yeah. ஸோ நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சிக்னல் வந்து பாப் அவுட் ஆகும். ஸோ இட் மீன்ஸ் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இன்றைக்கி ட்ரைவ் பண்ணுற லாங் ரேஞ்ச் மாடலோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 629 kilometer. ஸோ இது இங்கே சார்ஜ் ஆகும்போதே பார்க்கலாம் இதில் ஆக்சுவலாக எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு. வண்டியை ஆக்சுவலாக ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா இன்னும் ஒரு 3 hours கிட்ட ஆகும். ஏன்னா இப்போ 49% தான் சார்ஜ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு 1/2 hour மட்டும் சார்ஜ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம வந்துட்டோம். இப்போது காரை இங்கே பார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஃபைனலாக வந்துட்டோம் 12 Apostles. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம நேரில் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுதுன்னு. சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே சொல்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால என்னன்னு தெரியல, பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், அந்த இடம் பார்த்தோன்னே இது எந்த படத்தில் வந்திருக்கோம், எந்த பாட்டில் வந்திருக்கோன்னு தெரியும். காதலர் தினம் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் எடுத்திருப்பாங்க, அந்த இடம் தான் அது. ஒரு 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு இடம் தாங்க இந்த அழகான 12 Apostles இடம். பல மில்லியன் வருஷமாக இந்த கடலுடைய இரோஷன், வேவ்ஸ், காற்று, டெக்டானிக்ஸ் நகர்வுகள் இது எல்லாமே உருவாக்கின இயற்கையாக வந்த ஒரு இடம் தான் இந்த கிளிப்ஸ். இங்கே எல்லா கிளிப்ஸுமே நேச்சுரல் லைம்ஸ்டோனால் உருவாக்கப்பட்டது. இது முழுக்க லைம்ஸ்டோன் கல்லால் உருவான ஒரு இடம். வாங்க நம்ம இன்னும் கீழே இறங்கி இந்த கடல் பக்கத்தில் இருக்கிற கிளிப்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம்.
12 அப்போஸ்டல்ஸ்னு சொன்ன உடனே நமக்கு வந்து இங்கே 12 பில்லர் ஆஃப் ராக்ஸ் இருக்கும்னு நம்ம நினச்சிருப்போம். ஆக்சுவலாக இங்கே 12 பில்லர்ஸ் ஆஃப் ராக்ஸ் இல்லைங்க. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்பீலுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்க 12 அப்போஸ்டல்ஸ்னு. இந்த இடத்துல மொத்தமாகவே 9 பில்லர்ஸ் ஆஃப் ராக்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. அதுவும் 2005 நடந்த கொரோஷனில் 2 பில்லர் ஆஃப் ராக்ஸுமே வந்து கடலோட கரைஞ்சி விழுந்துருச்சு. ஸோ இப்போது மொத்தமாகவே 7 பில்லர்ஸ் தான் இருக்குங்க. ஸோ இது ஆக்சுவலாக 7 அப்போஸ்டல்ஸ் கூட சொல்லலாம். மக்களே பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த விட்னஸ் பண்ணது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நம்ம கார் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நம்ம ரூம் பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு டெஸ்லா சூப்பர் சார்ஜ் போட்டிருந்தது. ஸோ அங்கே ஜஸ்ட் ஒரு 1 hour தான் சார்ஜ் பண்ணோம். கார் ஆல்மோஸ்ட் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம நைட் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். இந்த காரை அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இந்த காரோட கீ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட மொபைலில் இந்த டெஸ்லா ஆப் இருந்தாலே போதும். நம்ம இந்த கார் பக்கத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி கார் நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வரும். ஸோ இந்த நம்ம ரியர் பேசஞ்சர்ஸ் வந்து டிஸ்பிளேவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் கூட ஆக்சுவலாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் ஒரு அழகான இடம் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஆப் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு நமக்கு கீலெஸ் என்ட்ரி தான். கார் உள்ளே உட்காந்த உடனே நீங்கள் ஜஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரோ மார்க்கை மேலே ஸ்வைப் பண்ணால் டிரைவ் மோடில் நம்ம வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே ஹேரோவை நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் போயிடும். ஸோ வண்டியை சுற்றி உங்களுக்கு 8 கேமராஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் சென்சாரில் பக்கத்தில் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்றது அதுவே ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ஸ்கேன் பண்ணி இந்த டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கீ. இப்போ இந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நீங்கள் அந்த சென்சாரில் நீங்கள் காமிச்ச உடனே வண்டி ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். ஸோ வண்டியை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா லண்டன் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். நம்ம 12 அப்போஸ்டல் விசிட்டிங் சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நம்ம உள்ளே போயிட்டு இந்த லண்டன் பிரிட்ஜெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குங்க இடம். ஃபஸ்ட்டு இந்த லண்டன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷனே பார்த்தீங்கன்னா 2 ஆர்ச் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய லுக்கு வந்து ஐகானிக் லண்டன் பிரிட்ஜை வந்து ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு லண்டன் பிரிட்ஜ்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் 1990s நடந்த ஒரு கொலாப்ஸில் இந்த பிரிட்ஜோட ஷேப் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இதை இப்போ வந்து இந்த லண்டன் ஆர்ச்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் இது ரொம்ப அழகான ஒரு இடங்க. இந்த இடம் பேர் குரோட்டோ. லண்டன் பிரிட்ஜிலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது. இது நேச்சுரலாகவே லைம்ஸ்டோன் ஆர்ச் மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த நேச்சுரலாகவே ஸ்விம்மிங் பூல் ஃபார்ம் ஆன ஒரு இடம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து அந்த ஓஷன் வியூ உண்மையாகவே ரொம்ப ஃபினாமினலாக இருக்கும். மக்களே, வீடியோ பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட சைன் அவுட் பண்ணுறேன். பாய்.